Hi, good morning, guys. I am Senthil New Star. Today, my old memories. அது என்னன்னு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் வீட்டில் வந்து 1998 வந்து ஒரு மாடு இறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாட்டு பேர் வந்து அமுலு. எங்கள் வீட்டில் எல்லா மாட்டுக்கும் நேம் இருக்கும். அது கன்றுக்குட்டி போட்டு அப்போவே எங்கள் அம்மா நேம் வச்சுருவாங்க. எல்லா மாட்டுக்கும் நேம் இருக்கும், எல்லா ஆட்டுக்கும் நேம் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்து சூப்பராக நேம் வச்சு கூப்பிடுவாங்க. எல்லாம் பறந்து ஓடியாரும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரி. மனுஷனுங்க தான் இவ்வளோ வெறியா இருப்பான்னு பார்த்தா, மாட்டுக்கு அந்த ஈகோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்க வீட்ல வந்து மாடு கன்று போட்டு 15 டேஸ் ஆச்சு. அன்னைக்கு வெயில்ல தான் மேய போனாங்க. இந்த மந்த் ஆடி மாசம் அதான் ஜூன் ஆகஸ்ட் வெயில் டைம் தான் அப்ப. சரி நான் ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. மாடு கன்று போட்டு 15 டேஸ் ஆகுது. என்னடா இது வெயில்ல போகுதேன்ட்டு கஷ்டம். மடி பெருசா இருக்கும் மாடு. சூப்பரா இருக்கும். அழகு வேற. அந்த மாரி அழகே அந்த ஊர்ல அப்படி ஒரு அழகான மாடு எதுவும் கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, எங்க வீட்லயே அதுதான் அழகுன்னு கூட சொல்லலாம். எல்லாரை விட அழகு அந்த மாடு தான்னு சொல்லலாம். மேய போச்சு அந்த மாடு எங்க குரூப்ல இருக்கிற மாடு கொடலின்னு ஒரு மாடு ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே குத்தி இருக்குது வயித்துல. அப்படியே மாடு கீழ விழுந்து இறந்து போச்சு. எங்களுக்கு நியூஸ் சொன்னாங்க. நாங்க வீட்ல இருந்து அன்னைக்கு வீட்ல சண்டே தான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். பூம்பு மாடு படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த பக்கத்து வீட்ல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு அவங்க வேற இடத்துக்கு காலி பண்ணி அந்த வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சாங்க. எங்க வீட்ல அந்த மாடு இறந்துச்சு. நெக்ஸ்ட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும், அ உடனே போனோம் எல்லாம் அழுதோம். நான், எங்க அண்ணன், எங்க அக்கா, அம்மா வந்து 5 நாள் வரையும் வீட்ல அழுதுன்னே தான் இருந்தாங்க அந்த மாடு இறந்ததுலேருந்து. எங்களுக்கு பெரிய துக்கம். அப்ப கூட எங்க பெரிய அண்ணன் வந்து நம்ம வீட்ல ஒரு மாடு இறந்துச்சுன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த கன்னுக்குட்டி வெளிய இருந்தா கூட அத காலால எட்டி உதைப்பான். வெளிய தள்ளுவான் கேட்ட விட்டுட்டு. ஆட்டுக்குட்டி தான் எட்டி உதைப்பான். ஆனா அந்த பாவத்தெல்லாம் இப்ப அனுபவிக்கிறான். நம்ம அத அனுபவிக்கல. அவன் அனுபவிக்கிறான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, வாயில்லா ஜீவத்துக்கு முதல் லவ்வ குடுக்கணும். மனுஷனுக்கு குடுத்தா அது நன்றி கெட்ட ஜென்மம். அதனால மனுஷனுக்கு தரக்கூடாது. மாடு, ஆட நீ எவ்வளோ அன்பா பார்த்துக்கிறியோ லைஃப்ல நல்லா இருப்ப. எது வந்தாலும் நமக்கு விலகி போயிடும். அந்த ரொம்ப திமிரா இருக்கிறவன்லாம் பாரேன் அனுபவிக்கிறானுங்க பாரு இந்த ஜென்மத்திலே. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாடு குத்தி செத்து போய் ஒரு 5 நாள் தான் ஆகுது. எங்க பெரிய மாடு கண்ணு போற ஸ்டேஜ்ல தான் இருந்தது. எங்க மாட்டுக்கு வந்து லேபர் பெயின் வலி வந்துட்டு இருக்குது பார்க்குறோம். அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, சாயந்தரம் 6 மணிக்கு கண்ணு போட போகுதுனாக்கா, மதியானம் சண்டை. 12:30 மணிக்கெல்லாம் அந்த கொடலி மாட்டுக்கும், எங்க மாட்டுக்கும் சரியான சண்டை ஃப்ரெண்ட்ஸ். நான் கொல்லையிலேருந்து ஓடியாரேன். என்னடா இது? அங்க தான் தண்ணி குடிச்சுட்டு வந்தாங்க. அது ஒரு வெறித்தனமா தான் வந்துக்குது. இவன் தனியா இருக்கிறாங்க. இவங்கள போட்டு நம்ம அடிக்கலான்னு வந்துக்குது அந்த மாடு. அவங்க வீட்லயும் ஒரு 6, 7 மாடு இருக்கும். அவங்கலாம் குரூப்பா வரமாட்டாங்க. எங்க மாடு தான் குரூப்பா போகும். அதோட மலையன் வீட்டு மாடு குரூப்பா போகும் சண்டைக்கு. உடனே இது வந்து 2 மாடு சண்டை அடிச்சுன்னு இருந்து பாருங்க. உடனே பூம்பாரு ஒரு கழனி தள்ளி எடையே ஒரு 100 மீட்டர் தூரத்துல மேய்ஞ்சிக்குது. அவங்க அம்மா சண்டை போடுறத பார்த்துட்டு அங்கேருந்து ஒடியாந்து இந்த குடலைய தூக்கி வீசி அந்த வாய்க்கால்ல தள்ளிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாய்க்கால்ல தள்ளின உடனே அந்த மாடு ஏந்திருக்க முடியாது. ஏந்திருக்காத அளவுக்கு இந்த பக்கம் பெரிய மாடும் குத்துது மங்கலட்சுமி. அண்ணாண்ட வந்து அந்த பூமலர் வந்து செம்ம டிஃப்ரென்ஸ். அது நல்லா ஜெய்ஜெண்டிக்கா இருக்கும் மாடு. நல்லா ஹைட்டு, வெயிட்டு வண்டி மாடு மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது ஆம்பள மாரி இருக்கும். பொம்பள மாடு மாரிலாம் இருக்காது. ஷார்ப்பா இருக்கும் மாடு. அவன் சரியான அடி. மாட்டுக்கு சாணியே வெளியே வந்துருச்சு. 2 பேரும் வெறித்தனமா குத்துனாங்க. நான் ஓட்டவே இல்ல. அந்த மாட்டுக்கார அண்ணி என்ன பண்ணாங்க, அங்கருந்து கத்தின்னு ஓடியாந்தாங்க. கொட்டாயிலேருந்து, "டேய் பாவி! என் மாட்ட ஏன்டா சாவடிக்கிறேன்னு" கத்தின்னு ஓடியாந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்கள டக்குன்னு அவங்க கைய புடிச்சு, அவங்க புடவைய போட்டு அவங்கள இறுக்கி கெட்டியமா பின்னாடி புடிச்சு இறுக்கினேன். திட்டுனாங்க என்ன. "நீ திட்டுனேன்னு வச்சுக்கயேன், அப்படியே உன்ன கீழ போட்டு அமுக்கிடுவேன்னு சொன்னேன். நெஞ்ச புடிச்சு இறுக்கிடுவேன்னு" சொல்லி மிரட்டுனேன். திட்டுனாங்க. நீ மட்டும் திட்டு அழுவுறாங்க, கத்துறாங்க. ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னு உடனே என்ன பண்றாங்க, எங்க குரூப்ல ஒரு 5 பேர் உட்காந்துருந்தாங்க பாரு. அவங்களும் கேள்வி கேட்கறாங்க அசிங்கமா. அத போய் மாட்ட ஓட்டுங்கன்னு. நான் சொன்னேன், யாராச்சும் என் மாட்ட போய் ஓட்டுனீங்கன்னா, நான் அசிங்கமா பேசுவேன்னு சொன்னேன். யாருமே போய் ஓட்டல ஃப்ரெண்ட்ஸ். நான் கேள்வி கேட்பேன்னு பயந்துகிட்டு, அப்படியே சைலன்ட்டா இருந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க என் மாடு 25 நிமிஷம் அந்த மாட்ட குத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருந்தது. கொஞ்சம் அப்படியே கூலா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க கைய வுட்டேன். இவங்க வுட்டுமே அந்த மாடுங்க வந்து குத்துறத விடல. அது நல்லா சாணி வெளிய வந்து ஆன்னுச்சு காலெல்லாம் கீழிச்சிடுதுங்க. உடனே இவங்க ஓடி போய் என்ன பண்ணாங்க, பூ மர படார்ன்னு அடிச்சுட்டாங்க கோலால. உடனே அந்த கோல புடிங்கி நான் என்ன பண்ணேன், அவங்க பெட்டக்ஸ்ல படார்ன்னு அடிச்சுட்டேன். பொறுமையா தான் அடிச்சேன். வேகமா அடிக்கல. ஏன்னா வயசுல பெரியவங்க இல்லையா? நம்ம அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா தான் அடிச்சுட்டேன். ஏன்னா மாட்ட அடிச்சா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அது யாரா இருந்தாலும் சரி. பட்டுன்னு நானும் பொறுமையா தான் அடிச்சுட்டேன். உடனே அவர் உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு அழுதுன்னு இருந்தாங்க.
நான் கேட்டேன், "உங்க மாடு உயிரா இருக்கிறதுக்கு நீ அழுவுற. எங்க மாடு செத்து போச்சு. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த கன்னுக்குட்டி அம்மா இல்லாம இருக்குது. அப்ப எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு" நான் கேட்டேன். சண்டை போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு எங்க மாடு கன்னுக்குட்டி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொம்பள கன்னுக்குட்டி. கன்னுக்குட்டி போட்ட உடனே அந்த சீழ்பாலே வந்து 2 கன்னுக்குட்டி சேர்ந்து குடிச்சுது. அவங்களுடைய பேர குழந்தையும் குடிச்சுது. அது கன்னுக்குட்டி 2மே சேர்ந்து குடிச்சு, அத காப்பாத்தி 2மே சூப்பரா இருந்தது. அத தான் அந்த ஒரு மாடு வந்து எங்க அக்காவுக்கு சீதனமா குடுத்தாங்க. திருப்பி அது எங்க வீட்டுக்கே தான் குடுத்தாங்க. ப்ளஸ் இந்த மாடும் வளர்ந்து அந்த கன்னுக்குட்டி ஒரு கன்னுக்குட்டி போட்டு, அதுக்கப்புறம் செனை பிடிக்காம அத நாங்க வித்துட்டோம். அந்த எதுக்கு சொல்றேன்னாக்கா, இது சண்டை நடந்துச்சுங்களா, மறுபடியும் ஒரு 8 நாள் சென்னு கிணத்தாண்ட மாடு மேய்ச்சின்னு இருக்கோம். ஓடைக்கு அந்தாண்ட. வெயில் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிணத்த சுத்தி எல்லா மாடும் புல்லு நெறைய இருந்ததுங்க. மேய்ஞ்சிருந்தாங்களே. பெரிய கிணறு. 300 அடி ஆழம் அந்த கிணறு. ஊந்தா செத்து போயிடுவோம் நம்பலாம். தண்ணி வேற நிக்குது. உள்ள ஒரு பழுப்பு மாரி இருக்கும். தண்ணி சொரக்கும் வேற அதுல. எல்லாம் மேய்ஞ்சிருந்தாங்களே. நான் வந்து பயந்துன்னு தான் இருந்தேன். ஐயோ! நம்ம மாட கிட்ட விடக்கூடாதுன்ட்டு. ஆனா, இந்த குத்துன மாடுடைய கன்னுக்குட்டி வந்து மேய்ஞ்சிருந்தது. அந்த மாடு சினையா இருக்குது 6 மாசம். பூ மலர் எடைய பார்த்துட்டு, அந்த மாட பார்த்துட்டு ஓடி வந்து தள்ளி விட்டுருச்சு ஒரு கிணத்துல. இப்படி ஒரு குத்துனோனே ஒரு கிணத்துல ஊந்து போச்சு அந்த மாடு. குத்திட்டு பூ மலர் எடைய ஓடி போயிடுத்துங்க. அந்த இடத்துல நிக்கல. தள்ளி விட்டு எடைய ஓடிடுச்சு. பக்கத்துல இந்த மலை மாடு தான் தள்ளி விட்டுருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். "தன்ராஜி உன் மாடு கிணத்துல விழுந்துச்சுடா, மலைய விட்டு காள மாடு தள்ளிடுச்சு." அந்த காள மாடு மேல பழிய போட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, உடனே லபாதிபான்னு அவன் கத்தி ஓடுனான். "டேய் நீ அழுவுறடா, என் மாடு செத்துச்சு. உன் மாடு கிணத்துல விழுந்து அழுவுறதுக்கு எனக்கு கேள்வி கேட்டான். போடா மயிரு" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போய் எல்லாரையும் கூட்டின்னு வந்தான். ஒரு 80 பேர் வந்தாங்க ஊர்ல இருந்து. பசங்க, ஆம்பள, பொம்பள, குழந்தை, குட்டி எல்லாம் வந்தாங்க. உடனே வந்து கவுரு போட்டு, வரி கவுரு போட்டு தூக்கி அத காப்பாத்தி டாக்டர்லாம் ஊசி போட்டு கன்னுக்குட்டியும் போட்டது ஒரு 4 மாசம் சென்னு. அதுவும் ஒரு பொம்பள கன்னுக்குட்டி போட்டு, அதுலருந்து ஒரு வயிறு இறங்கிடுச்சு அந்த மாட்டுக்கு. இதுக்கு ஒரு பக்கம் குடல் தொங்கும். அந்த பெரிய மாட்டுக்கு ஒரு பக்கம் குடல் அந்த பக்கம் தொங்கும். அப்ப என்ன ஆச்சுனாக்கா, அந்த மனுஷனுக்கு இந்த ஒரு வெறிய விட மாட்டுக்கு எவ்ளோ வெறி இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட பொறந்த தங்கச்சி அந்த மாடு சாவடிச்சதுனால, அது கன்னுக்குட்டி கிணத்துல தள்ளிடுச்சு அந்த மாட்ட. அந்த மாட்ட மடக்கி அவ்ளோ அடி அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் 2 மாடும் சேர்ந்து. அதுலேருந்து அந்த மாடு 2 வருஷம் எங்க மாட்டுக்கிட்ட சண்டைக்கே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க பூமலர் தான் வந்து கூட்டத்துக்கு தலைவியா இருந்தது. பயங்கர ராஜா போல இருப்பாரு அவரு. அதுலேருந்து ஒரே காண்டு எல்லாருக்கும். நான் இப்படி எங்கனா இப்படி ஒண்ணுக்கு இருக்க போயிட்டாலோ, இல்ல தண்ணி குடிக்க போயிட்டாலோ, என் மாட்ட இப்படி பட்டுன்னு அடிச்சுருவாங்க. அந்த மாடு மழன்னு இருக்கும். ஒரு தண்ணி ஒரு சொட்டு மேல விட்டா கூட நிக்காது. கரெக்ட்டா இவங்க யாருன்னா அடிச்சிருந்தாங்கன்னா, அந்த 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 அப்படியே கரெக்ட்டா அந்த கொம்பு தெரியும். நான் கேட்டேன், "யாரு என் மாட்ட அடிச்சது? ஒழுங்கா சொல்லுங்க. இல்ல நான் அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்பேன்னு" சொல்லுவேன். உடனே நான் சொல்லுவாங்க, "இல்ல நெல்ல கடிச்சதுன்னு பொறுமையா தட்டினேன்னுவாங்க." "நெல்ல கடிச்சா நெல்லுக்காரர்ட்ட நான் பேசிக்கிறேன். உன்ன யாரு மாட்ட அடிக்க சொல்லி? இனிமேல் என் மாட்டு மேல கை வச்சீங்கனாக்கா, என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நைட்ல வந்து உங்க மாட்டெல்லாம் வெட்டுருவேன்னு" சொல்லி திட்டி விட்டேன். அதுலேருந்து என் மாட்ட அடிக்க மாட்டாங்க. லைட்டா தட்டுனா கூட அந்த மாட்டுக்கு அப்படியே மேல பதிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோலு. அவ்வளோ மழன்னு இருக்கும் அந்த மாடு. அவ்வளோ சூப்பர் ஜைஜாண்டிக்கான மாடு. எங்க வீட்டு பொக்கிஷம் அது. எங்க வீட்ல இருந்த எல்லா மாடும் பொக்கிஷம் தான். எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி எங்க மாடு தான். எங்க வீட்டுக்கு சோறு போட்ட தெய்வமும் எங்க மாடு தான். எங்கள வாழ வச்ச தெய்வமும் எங்க மாடு தான். மனுஷங்களால ஒரு யூஸ் கிடையாது. எங்க அண்ணனாலயோ, இல்ல மத்தவங்களாலயோ, இல்ல வந்தவங்களாலயோ ஒரே ஒரு சின்ன ஒரு தம்மா துண்டு ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க மாடு தான் எங்களுக்கு எல்லாமே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செந்தில் நியூஸ் ஸ்டார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.